மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பென்னாகரம் தொகுதி பகுதியில் நிலத்தடியில் புளோரைடு என்ற நச்சுத்தன்மை அதிகம் இருக்கின்ற காரணத்தால் பென்னாகரம் தொகுதி உள்ளிட்ட தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும், தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசினேன். அதை ஏற்றுக்கொண்ட அன்றைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார். அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டு தொடங்கி வைத்தார்கள். அதற்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அடுத்து வந்த ஆட்சியில், புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் எல்லா கிராம பகுதிகளுக்கும் 2 மாவட்டங்களுக்கு தண்ணீர் செல்லாத காரணத்தால் இது நச்சுத்தன்மை இருக்கிறது, நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிற திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அவையில் பேசிய பிறகு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் நேரு அவர்களை அழைத்து அனுப்பி வைத்து பார்த்தார்கள். பார்வையிட்ட பிறகும் அது முடியவில்லை. முதலமைச்சர் அவர்களை நீங்களே வந்து பார்வையிட வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு திட்டத்தை தயார் செய்தார்கள். ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வைத்து ஜப்பான் குழு வந்து பார்வையிட்டு இப்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் தொடங்குவதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த அரசாணை பார்த்தவுடன் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அரசும் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஒகேனக்கல் 2வது கூட்டுக்குடிநீர் திட்டம் அறிவித்து 8,900 கோடிக்கு அந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டது. அது மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அவர்களுடைய இசைவை பெற்று நமது ஜப்பான் நாட்டு நிதி உதவிக்காக பெறப்பட்டு அவர்களும் அதை 6 மாதம் என்று சொல்லி ஜனவரியிலே அதனுடைய நிதியை ஜப்பான் நிதி உதவி வழங்கி விடுவார் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கிடையிலே ஒன்றிய அரசினுடைய பங்காக 2,500 கோடி 2,570 கோடி வர வேண்டும். அது வந்தால் ஜனவரி மாதம் முழுமையாக அதனுடைய பணி தொடங்கப்படுவதற்கு டெண்டர் விடப்படும். இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு 350 கோடி பிஎம்சி என்ற அளவில் ஆரம்ப கட்ட நிலையை உடனடியாக டெண்டர் விடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எனவே 2வது திட்டம் முதல்வர் அறிவித்த 2வது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது ஜனவரியில் இறுதிப்பட்டு முழு திட்டத்துக்கும் டெண்டர் விடப்படும். இதோடு நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு 19 திட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசினுடைய தொகையாக 5,500 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 1,700 கோடி ரூபாய் வர வேண்டும். இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 2,500 கோடி ரூபாய் தர வேண்டும். ஒகேனக்கல் திட்டம் இல்லாமல் இதை தமிழ்நாடு என்றவுடன் ஜல்ஜீவன் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் திட்டங்கள் எதுவும் உடனடியாக தொடங்கப்பட முடியவில்லை. இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஜனவரியிலே இறுதி முடிவு எடுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.